அவர் தனது சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வதை நான் பார்த்த முதல் நாள், அப்போது எனக்கு 12 வயதுக்கு மேல் அவரது ஆளுமையில் தவிர்க்க முடியாத தார்மீக ஈர்ப்பை நான் உணர்ந்தேன். அதுவரை ஒரு மனிதனை மதிக்க வேண்டும் என்பதை நான் அனுபவித்ததில்லை. ஆனால் என்னைப் பொறுத்தவரை பேணி மாதவ் தாஸை பார்ப்பது அவரை ஆராதிப்பதாக இருந்தது. நான் எதை ஆராதித்தேன் என்பதை உணரும் அளவுக்கு எனக்கு வயதாகவில்லை. இவர் ஒரு சாதாரண ஆசிரியர் அல்ல. அவர் தனது சக ஆசிரியர்களிடமிருந்து தனித்து நின்றவர் மற்றும் உயர்ந்தவர் என்பதை மட்டுமே என்னால் உணர முடிந்தது. என் வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வேண்டும், அது அவரை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் என்று நான் எனக்குள் ரகசியமாகச் சொல்லிக் கொண்டேன். லட்சியத்தைப் பற்றி பேசுகையில் நான் பி.டி. பள்ளியில் இருந்தபோது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் நினைவுக்கு வருகிறது. எனக்கு அப்போது 10 வயது. வளர்ந்தவுடன் நாம் என்னவாக விரும்புகிறோம் என்பதைப் பற்றி ஒரு கட்டுரை எழுதும்படி எங்கள் ஆசிரியர் கேட்டார். ஒரு நீதிபதி, மாஜிஸ்திரேட், கமிஷனர், பாரிஸ்டர், மருத்துவர், பொறியாளர் போன்றோரின் சிறப்பம்சங்கள் குறித்து எங்களுக்கு பேசுவதை என் மூத்த சகோதரர் வழக்கமாகக் கொண்டிருந்தார். அவர் சொன்னதிலிருந்து நான் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கு நினைவிருந்தவரை இவற்றில் பலவற்றைக் கலந்து எழுதி, நான் ஒரு மாஜிஸ்திரேட் ஆவேன் என்று கூறி முடித்தேன். கமிஷனராக இருந்துவிட்டு மாஜிஸ்திரேட் ஆவது ஒரு வீழ்ச்சியாக இருக்கும் என்று ஆசிரியர் குறிப்பிட்டார். ஆனால் வெவ்வேறு தொழில்கள் மற்றும் பதவிகளின் அந்தஸ்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நான் மிகவும் இளமையாக இருந்தேன். அதற்குப் பிறகு பிற்கால வாழ்க்கையில் நான் எதை ஆசைப்பட வேண்டும் என்ற எண்ணத்தால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. குடும்ப வட்டத்தில் நாம் அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை இந்தியன் சிவில் சர்வீஸ் என்று பேசப்படுவதை மட்டுமே நான் நினைவில் வைத்திருக்கிறேன். சிறுவர்கள் 2ஆம் வகுப்பு வரும் வரை தலைமை ஆசிரியர் வழக்கமாக எந்த வழக்கமான பாடங்களையும் எடுக்க மாட்டார். எனவே நான் 2ஆம் வகுப்பிற்குச் சென்று அவரது விரிவுரைகளை கேட்கும் உரிமை பெறும் நாளுக்காக நான் ஏங்கத் தொடங்கினேன். அந்த நாள் வந்தது, ஆனால் என் நல்லதிர்ஷ்டம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. சில மாதங்களுக்குப் பிறகு அவருக்கு இடமாற்ற உத்தரவு வந்தது. இருப்பினும் அவர் எங்களை விட்டுச் செல்வதற்கு முன் தார்மீக மதிப்புகளைப் பற்றிய ஒரு தெளிவற்ற உணர்வை என்னுள் எழுப்புவதில் அவர் வெற்றி பெற்றார். மனித வாழ்வில் தார்மீக மதிப்புகள் மற்ற எதையும் விட அதிகமாக கணக்கிடப்பட வேண்டும் என்ற ஆரம்ப உணர்வு.